வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வரகரிசியையும் பச்சைப்பயிரையும் யூஸ் பண்ணி ஹெல்தியான ஒரு கஞ்சி ரெசிபி செய்ய போகிறோம். இது வெயிட் லாஸ்க்கான ஒரு ரெசிபின்னு நம்ம சொல்லலாம். அது தவிர வாய் பிரச்சனை, வயிற்றுப்புண் பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இந்த கஞ்சியை நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வரகரிசி கஞ்சி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வரகரிசியை நம்ம எடுத்துகிட்டு இதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே கஞ்சி நமக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ எடுத்து வச்ச 1 கப் வரகரிசியை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் வரகரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா கஞ்சி நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே வாசமாக இருக்கும். அதுக்காக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நாம் பச்சை பயிரை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவில் எல்லா பயிருமே நல்லா பொரிஞ்சு நமக்கு கரெக்டான அளவில் வரும். ஒருவேளை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பயிர் நல்லா பொரியாமல் நமக்கு கஞ்சியில் நமக்கு சாஃப்டாக நமக்கு வெந்து வராது. அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பயிரும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை பயிர்லேருந்து நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வரகரிசியோடு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது கூட நம்ம இன்றைக்கி 4 கப் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்குவோம். எந்த கப்பால் நீங்கள் வரகரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்குவோம். இப்போ 5 பல்லு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடியை போட்டு அடுப்பில் வச்சுட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இந்த கஞ்சிக்கு நம்ம 4 கப் தண்ணி 4 விசில் கரெக்டான அளவில் நமக்கு இருக்கும். 4 விசில் கஞ்சி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் இன்றைக்கி 1/2 கப் தேங்காய் துருவலை எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் மோர் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் 2ல் எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலை சேர்த்து ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டரை கூட நீங்கள் கலந்துக்கலாம். நான் ஓரளவுக்கு திக்காக ஸ்பூனில் அள்ளி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்ல டம்ளரில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாம் ஹெல்த்தியாக வரகரிசி பச்சை பயிறு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.